ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் 9 முதல் 14 வசனங்கள். நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் 9 முதல் 14 வசனங்கள். தியான வசனம் எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எபிரேயர் 3:12. சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரம கானானுக்கு நேராக பயணித்து கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய பயணத்தை தடை செய்யும்படியாக, தடுமாறச் செய்யும்படியாக, விழத்தட்டும்படியாக அமலேக்கின் ஆவி நமக்கு எதிராக செயல்படுகிறது என்பதை நாம் தியானித்து வந்தோம். அந்த அமலேக்கின் ஆவியை மேற்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்த இந்த நாட்களிலே நாம் தியானித்து வருகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் பரம கானானுக்கு என்று அழைக்கப்பட்டவர்கள். அதை தடை செய்வதற்கு பிசாசானவன் பல நிலைகளிலே முயற்சி செய்கிறான். அமலேக்கின் ஆவியை மேற்கொள்வதற்கு நாம் பலத்தின் மேல் பலனடைய வேண்டும் என்று தியானித்தோம். அமலேக்கின் ஆவியை அழித்து போட வேண்டும் என்று சொல்லி நாம் தியானித்தோம். அது மாத்திரமல்ல, நாம் கர்த்தருக்கும் அவருடைய வார்த்தைகளுக்கும் நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். இன்று அதனுடைய தொடர்ச்சியாக நாம் பார்க்கின்ற பொழுது, அமலேக்கின் ஆவி நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு நாம் ஆண்டவரோடு உள்ள ஐக்கியத்தில் நிலைத்திருக்க வேண்டும். நாம் ஆண்டவரோடு உள்ள ஐக்கியத்தில் நிலைத்திருக்க வேண்டும். மேற்போக்கான ஒரு வாழ்க்கை அல்ல, அங்குமிங்குமாய் தழும்பிக் கொண்டிருக்கின்ற ஒரு வாழ்க்கை அல்ல. ஒருவேளை நாணலை போல அந்த பக்கம் இந்த பக்கமாக சாய்ந்து கொண்டு தண்ணீரினுடைய வேகத்திற்கு ஏற்றவாறு அல்லது காற்றினுடைய வேகத்திற்கு ஏற்றவாறு தன்னை அசைத்து கொள்ளுகின்ற ஒரு வாழ்க்கை அல்ல, நிலைத்திருக்கின்ற ஒரு வாழ்க்கை. நிலைத்திருக்கின்ற வாழ்க்கை. நிலைத்திருக்கிற வாழ்க்கை என்று சொல்லுகின்ற பொழுது, நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு அனுபவத்திற்குள்ளாக இருக்கிறவர்கள் மாத்திரமல்ல, நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி நான் தனித்து விடப்பட்டவனாக, இல்லை என்றால் ஆண்டவரோடு உள்ள ஐக்கியத்திலே நாம் தொடர்ந்து நிலைத்திருக்காதவனாக நான் இருப்பேன் என்றால் என்னுடைய ரட்சிப்பு அது வீணடிக்கப்பட்டு விடுகிறது. அதை வெறுமையாக, என்னுடைய வாழ்க்கை வெறுமையாக இருப்பதை கண்டு பிசாசானவன் கூடுதலான வேறு பிசாசுகளை கொண்டு வந்து குடிபுகுவதற்காக வருவான். ஆகையினாலே நிலைத்திருக்கின்ற ஒரு வாழ்க்கை என்பது, நான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன் அல்லவா, அந்த ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள்ளாக வேர்கொண்ட ஒரு வாழ்க்கை, வேறு எங்கேயோ வேர்கொண்ட ஒரு வாழ்க்கை அல்ல. கற்பாறையிலே நீ வேர்கொள்வாய் என்றால் நீ கருகி போவாய். முட்களுக்குள்ளாக நீ வேர்கொள்ளுவாய் என்றால் நீ நெருக்கப்பட்டு நீ வளர்ச்சியடையாதவனாக நீ காணப்படுவாய். வழியிலே நீ வேர்கொள்ளுவாய் என்றால் அந்த பிசாசு நம்ம என்ன செய்கிறது, அந்த பாதையிலே நடக்கிறேன் என்று சொல்லி நம்மை நாசம் பண்ணி விடுகிறது. ஏற்றுக்கொண்டபடியே என் ஆண்டவரை நான் என் இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன், என்னுடைய மீட்பராக நான் ஏற்றுக்கொண்டேன். அவர் என்னை மீட்டெடுத்தார், என்னை ரட்சித்தார், என்னை மீட்டெடுத்தார், என்னை வழி நடத்துகிறார். நான் இப்பொழுதும் அவருக்குள்ளாக இருக்கிறேன். ஏற்றுக்கொண்ட அன்று எப்படி இருந்தேனோ அதை போல இன்றும் நான் இருக்கிறேன். சில வேளைகளில் நாம் நம்முடைய ரட்சிப்பின் சாட்சி நாம் பலரிடத்திலே பகிர்ந்து கொள்ளுகின்ற பொழுது, இந்த வயதிலே இந்த வகுப்பு படிக்கின்ற பொழுது, இந்த ஊழியக்காரருடைய பிரசங்கத்திலே நான் தொடப்பட்டேன், ரட்சிக்கப்பட்டேன், இந்த வருஷத்திலே நான் ஆண்டவருக்கு என்னை அர்ப்பணித்தேன், நல்ல சாட்சிகளை சொல்லுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இன்று அந்த சாட்சி எப்படி இருக்கிறது? கிறிஸ்துவுக்காக நான் என்னை அர்ப்பணித்தேனே, இன்று என்னுடைய அர்ப்பணிப்பு எங்கே இருக்கிறது? ஒரு தலைவலி, ஒரு காய்ச்சல், ஒரு குறைபாடு வருகிறது என்றால் என்னுடைய அர்ப்பணிப்பு அர்த்தமற்ற நிலையிலே அது கடந்து சென்று விடுகிறது அல்லவா? என் அர்ப்பணிப்பை நான் காற்றிலே தூக்கி வீசி விடுகிறவனாக காணப்படுகிறேனே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ ஏற்றுக்கொண்ட பொழுது நீ எவ்விதமாய் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாயோ, இன்று அவரை அந்த ஸ்திதியிலே நீ அழைக்கிறவனாக, அவருடைய பிள்ளையாக, உடன்படிக்கையின் மகனாக இன்று நீயும் நானும் அவருக்குள்ளாக வேர்கொண்ட ஒரு வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அவரை ஏற்றுக்கொண்டது உண்மை, ஆனால் அவருக்குள்ளாக வேர்கொண்ட ஒரு வாழ்க்கை இருக்கிறதா?
வேர் பற்றி. அதைத்தான் கொலோசேயருக்கு எழுதுகின்ற பொழுது, கொலோசேயருக்கு எழுதும் நிருபம் 2ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்திலே பவுலடிகளார் கூறுகிறார், நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும். என்னுடைய வேர் கண்மலையாகிய ஞான கண்மலையாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் அது வேர் கொண்டதாக இருக்க வேண்டும். அவருக்குள்ளாக வேர் கொண்ட ஒரு வாழ்க்கை இருக்கின்ற பொழுது அசைக்கப்படாத ஒரு வாழ்க்கை, அசைக்கப்படாத ஒரு வாழ்க்கை. அதைத்தான் பரிசுத்த யோவான் 15வது அதிகாரத்தில் ஆண்டவர் அங்கே உபதேசிக்கின்ற பொழுது சொல்லுகிறார், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நீயும் நானும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது எதற்காக? ஆண்டவர் உன்னை தம்முடைய பிள்ளையாக, உடன்படிக்கையின் மகனாக மகளாக ஏற்றுக்கொண்டது எதற்காக? கனி கொடுக்கும்படியாக, அவருக்கு சாட்சியாய் நிற்கும்படியாக, அவரை மகிமைப்படுத்தும்படியாக, அவராலே வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை நான் தொடர்ந்து எனக்கு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை பற்றி கொண்டு யெகோவா நிசி என்னோடு இருக்கிறார் என்று சொல்லி நான் பறைசாற்றுவதற்காகத்தானே ஆண்டவர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார் என்று வேர் கொண்ட ஒரு வாழ்க்கை இருக்கிறதா? வேர் கொண்ட ஒரு வாழ்க்கை இருக்கின்ற பொழுது என்னிலே வளர்ச்சி காணப்பட வேண்டும். என்னிலே வளர்ச்சி. நான் இன்னும் சவலை பிள்ளையாகவே இருக்கிறேனா? ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அந்த நாளிலே இருந்த அந்த ஆவிக்குரிய நிலையை இன்னும் நான் கடந்து செல்லவில்லை. அந்த நிலையிலே இருக்கிறேன். வளர்ச்சி இல்லை. அடிக்கடி நான் விழுந்து போகிறேன். அடிக்கடி நான் சோர்ந்து போகிறேன். அடிக்கடி நான் விட்டு வந்த பழைய காரியங்களுக்கு நேராக நான் ஓடுகிறேன். இல்லை, நாம் வளர்ச்சி அடைய வேண்டும். வேர் கொண்டவர்களாக, அவர் மேல் கட்டப்பட்டவர்களாக, அவருக்குள் வேர் கொண்டு அவர் மேல் கட்டப்பட்டவர்களாக. அப்படி என்றால் என்ன? அவரில் சார்ந்திருந்து அவர் மேல் என்று சொல்லுகின்ற பொழுது, அவருடைய வார்த்தையின் பிரகாரமாக நான் நடக்கின்ற பொழுது, அவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகின்ற பொழுது, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நான் அமலேக்கின் ஆவியை மேற்கொள்ள முடியும். அமலேக்கின் ஆவியை மேற்கொள்ள முடியும். ஏனென்றால் நான் அவரோடு இருக்கிறேன். எனக்கு வேண்டிய பலத்தை சத்துவத்தையும் அவர் கொடுக்கிறார். மனுஷிகத்திலே மாம்சீகத்திலே நான் அமலேக்கின் ஆவியை எதிர்க்க முடியாது. என் ஆண்டவருடைய பலத்தினாலே நான் எதிர்க்கிறேன். அதை எதிர்ப்பதற்கு நான் அவரில் வேர் கொண்டவனாக, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவராக, அவர் மேல் கட்டப்பட்டவராக, அவருடைய உபதேசத்திலே, அவருடைய கட்டளையிலே, அவருடைய கற்பனையிலே நான் கட்டுகிறவனாக காணப்பட வேண்டுமே. அப்பொழுதுதான் மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும். ஆண்டவர் தொடர்ந்து சொல்லுகிறார், 15ஆம் அதிகாரம் யோவான் 6வது வசனத்தில், ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். நீங்களும் நானும் எரிந்து போவதற்காக அல்ல, எரிந்து பிரகாசிப்பதற்காக தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். நாம் எரிந்து கரிக்கட்டையாய் போவதற்கல்ல, பிரகாசிக்கும்படியாக, ஒளி கொடுக்கும்படியாக, ஆண்டவரின் வெற்றிக்கு அத்தாட்சியாக ஆண்டவர் என்னிலே ஜீவிக்கிறார் என்பதை வெளிப்படுத்தும்படியாக தேவன் உன்னையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அவரோடு உள்ள ஒரு ஐக்கியம், கர்த்தரோடு உள்ள ஒரு ஐக்கியம் நீடித்து நிலைத்திருக்கிற ஒரு ஐக்கியமாக என் வாழ்க்கையிலே இருக்கிறதா? இங்கே யூத மக்கள் ஆண்டவர் பேரிலே இருக்கக்கூடிய அந்த ஐக்கியத்தை விட்டுவிட்டு, ஆண்டவரை விட்டுவிட்டபடியினாலே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? கதறுகிறார்கள். அவர்கள் கஷ்டப்பட்டு வருகிறார்கள். நியாயாதிபதிகள் இஸ்ரவேல் புத்திரரை ஆளுகை செய்து வந்த நாட்களிலே ஒத்னியேல் என்னும் நியாயாதிபதி மரணமடைந்த பின் அவர்கள் கர்த்தரை விட்டு விலகி ஆண்டவருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்த பொழுது அமலேக்கியர் அவர்களை முறியடித்தார்கள். நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். அவிசுவாசம் நம்மை ஜீவனுள்ள தேவனை விட்டு விலக பண்ணுகிறது. ஆகவே ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் நம்மில் இராதபடிக்கு நாம் விழிப்புள்ளவர்களாயிருக்க வேண்டும் என்பதாக எபிரேய வாக்கியம் கூறுகிறார். நாம் கர்த்தரோடு நெருங்கிய ஐக்கியமுள்ளவர்களாக இருக்கும்படிக்கு, அவருடைய பார்வைக்கு பிரியமானவற்றை எப்பொழுதும் செய்ய நாட வேண்டும். யோவான் 8:29 வாசியுங்கள். இஸ்ரவேலரை முறியடித்த அமலேக்கியர் பேரிச்ச மரங்களின் பட்டணத்தை பிடித்து கொண்டார்கள். நியாயாதிபதிகள் 3:13 சொல்கிறது. பேரிச்ச மரங்களின் பட்டணம் என்பது எரிகோவாகும்.
யோசுவாவின் நாட்களில் தேவன் இஸ்ரவேலருக்கு அந்த பட்டணத்தின் மேல் ஆச்சரியமான விதத்தில் ஜெயம் கொடுத்து அதை அவர்களுக்கு சொந்தமாக்கி இருந்தார். தேவ பிள்ளையே, கடந்த காலங்களில் தேவன் உனக்கு அளித்த மகத்தான ஜெயங்களை, உன்னை மீட்டெடுத்தாரே, உன்னை ஆழமான குழியிலிருந்து, அசிங்கத்திலிருந்து உன்னை எடுத்து, உன்னை தூக்கி எடுத்து, உன்னை குளிப்பாட்டி, உன்னை கண்மலையின் மேல் நிறுத்தினாரே, வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காகத்தானே. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அமலேக்கின் ஆவி உன்னை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு நீ எச்சரிக்கையாயிரு. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு என்று சொல்லுகிறார். உனக்குரிய அந்த ரட்சிப்பை நீ பற்றி கொண்டிருக்கிறாயா? ரட்சிக்கப்பட்டேன், கடந்த காலம். ரட்சிப்பின் அனுபவத்திலே நடந்து கொண்டிருக்கிறேன், நிகழ்காலம். இரட்சகரை நான் சந்திப்பதற்கு எல்லா நிலையிலும் ஆயத்தமாயிருக்கிறேன், எதிர்காலம். அவர் எப்பொழுது வந்தாலும் ஆமேன் கர்த்தராகிய இயேசுவே வாரும் என்று சொல்லி என்னுடையதை நான் பற்றி கொண்டு என்னுடைய கிரீடத்தோடு கூட நான் அவரை சந்திக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேனா? அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அவிசுவாசம் வேண்டாம், ஆண்டவரில் நிலைத்திரு. மாம்சத்தின் இச்சைகளை நிறைவேற்றி அது நிமித்தமாய் சிரேஷ்ட புத்திர பாகத்தை இழந்து போன ஏசாவைப் போலோ ரூபனைப் போலோ நாம் இராதவாறு ஆண்டவரிலும் அவருடைய வார்த்தையிலும் நிலைத்திருந்து ஸ்தோத்திரத்தோட பெருக கர்த்தர் கிருபை செய்வாராக. எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்திருக்கும் விலையேறப்பெற்ற ஆவிக்குரிய அனுபவங்களின் விலை மதிப்பை உணர்ந்தவர்களாய் நாங்கள் அவற்றை கருத்தோடு எங்களிலே பேணி பாதுகாத்து கொள்ள உம்மிலே நாங்கள் வேர்கொண்ட ஒரு வாழ்க்கை, உம்முடைய வார்த்தையினாலே கட்டப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ எனக்கும் எங்களுக்கும் கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.